பார்த்து வருகிறோம். நேஷனல் ஹெரால்டு தொடர்பான சொத்துக்கள் மூலம் சோனியா, ராகுல் காந்தி ஆகியோர் 142 கோடி ரூபாய் அளவுக்கு ஆதாயம் அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா அணிந்திருக்கிறார். சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யலாம். நேஷனல் ஹெரால்டு தொடர்பான சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்கு மீதான விசாரணை என்பது தொடர்ந்து வாதங்கள் தற்பொழுது அமலாக்கத்துறையின் சார்பாக முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் பல்வேறு முக்கிய அம்சங்களை இன்றைய வாதத்தின் பொழுது அமலாக்கத்துறையினுடைய தரப்பு விளக்குறது கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ராஜு முன்வைத்து வருகிறார். மிக முக்கியமாக இந்த சொத்துக்கள் மூலமாக சுமார் 142 கோடி வரையிலான சொத்துக்களை இந்த நேஷனல் ஹெரால்டு விவகாரத்தில் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் அனுபவித்து வந்ததாகவும் அமலாக்கத்துறையான தற்பொழுது குறிப்பிட்டுள்ளது. மிக முக்கியமாக நேஷனல் ஹெரால்டு மற்றும் அதற்கு தொடர்புடைய பல்வேறு விவகாரங்களில் கிடைக்கப்பட்ட வருமானத்தையும் இவர்கள் பயனடைந்துள்ளார்கள் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். கடந்த 2021ஆம் ஆண்டு தொடங்கிய இந்த விசாரணையினுடைய அந்த ஒரு விசாரணை என்பது டெல்லியினுடைய ரோசோவின் நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் அதனுடைய வாதங்கள் இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது. இவை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக சோனியா காந்தி, ராகுல் காந்தி, சாம் பிட்ரோடா உள்ளிட்ட மொத்தம் 7 பேர் மீதான ஒரு குற்றம் என்பது இந்த விவகாரத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்ற ஒரு விளக்கத்தையும் தற்பொழுது அமலாக்கத்துறையானது இன்றைய வாதத்தின் பொழுது டெல்லி நீதிமன்றத்தில் முன்வைத்து வருகிறது. பல்வேறு குற்றங்கள் என்பது சட்டவிரோத பண பரிவர்த்தனை, குறிப்பாக கடந்த ஜூலை 2ஆம் தேதி முதல் கடந்த ஜூலை 8ஆம் தேதி வரை நடத்தப்பட்ட இதற்கு முன்னதாக வைக்கப்பட்ட வாதங்கள் அடிப்படையிலும் பல்வேறு ஆவணங்கள் இவர்களுக்கு எதிராக கிடைக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக இந்த சொத்துக்களை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள், அதனுடைய வருமானம் மூலமும் அவர்கள் பயனடைந்துள்ளார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் தற்பொழுது அமலாக்கத்துறையினுடைய வாதங்கள் அவர்கள் முன்வைத்து வருவது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வழக்குடைய விசாரணையை ஜூலை மாதம் ஒத்திவைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி தரப்பில் இன்று காலை முன்வைக்கப்பட்ட நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவித்து தற்போது விசாரணையை டெல்லியினுடைய ரோசோவின் நீதிமன்றம் தொடர்ந்து நடத்தி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி.